நடக்குதுன்னு தான் சொல்ல முடியும். வேற நம்ம கையில் ஒன்றும் இல்லை. அதனால இதே இல்லை இந்த அந்த இப்போ நாங்கள் கூட்டம் நடக்கிறது கூட பஸ் ஸ்டாண்ட் ரவுண்டாக நான் கேட்டோம், அந்த இடத்துல கொடுக்கல. ஆனால் அந்த இடத்துல திமுக நடத்தியிருக்காங்க. மூணு கூட்டம் நடந்திருக்குது திமுக கூட்டம். அது வந்து கொஞ்சம் அகலமான ரோடு, எல்லா இடங்கள்லையும் மக்கள் பிரிஞ்சு போகக்கூடிய இடம். நாங்களும் உயர்நீதிமன்றத்தோட வழக்கு போட்டு பார்த்தோம், இல்லை இந்த இடம் தான் கொடுத்தாங்க. இது வந்து ஒரு சாதாரண ஒரு பொதுக்கூட்டம் நடத்துகிற இடம், அந்த இடத்த கொடுத்தாங்க. அது நாங்களே கும்பல் இருந்தது, அதனால் அதில் வந்து எல்லாமே கொஞ்சம் அனுபவமான ஆட்கள் இருந்தாங்க. அதனால அந்த மாதிரிலாம் ஒரு நிகழ்வு நடக்கலை. இப்போ எங்கள் பொதுச் செயலாளர் வந்து கிட்டத்தட்ட 163 தொகுதி முடிச்சிருக்காரு. எங்கேயுமே எந்த ஒரு அசம்பாவிதம் இல்லை. கரூர் மாவட்டத்தில் 4 தொகுதியில் நடத்தினோம். மிக பிரமாண்டமான ஒரு எழுச்சி பயணமாக இருந்தது. எந்த ஒரு சின்ன ஒரு அசம்பாவிதம் கூட நடக்கலை. ஆனால் இது நடந்திருக்க கூடாத ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்குது. அது உண்மையிலேயே வருந்தத்தக்கது. இது கரூருடைய வரலாறுல கருப்பு தினம். இன்னைக்கு கரூருடைய வரலாறுல ஒரு மிகப்பெரிய ஒரு கருப்பு தினம். அந்த இறந்த குடும்பங்களுக்கு அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆறுதல் தான் சொல்ல முடியும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கரூர் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் போக்குவரத்துறை அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தனது நெகிழ்ச்சியான ஒரு வேதனையை வெளிப்படுத்தியிருக்கிறார். கரூர் மாவட்டத்துடைய வரலாற்றிலே கருப்பு தினமாக இன்றைக்கு பார்க்கப்படுகிறது. 40க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். நூற்றுக்கணக்கானோர் பாதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சையில் இருக்கிறார்கள். எத்தனை பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்கிற விவரத்தை கூட வெளியிடுவதற்கு இந்த அரசாங்கம் சுகாதாரத்துறை மறுக்கிறது. ஒரு அரசியல் கட்சி, பிரதான ஒரு எதிர்கட்சி, மற்ற அரசியல் கட்சிகள் ஒரு கூட்டம் நடத்துவதற்கு அவர்கள் கேட்கக்கூடிய இடத்தை அதை வாய்ப்பு இருக்கிற போது அணுகி இருந்தால், கொடுத்திருந்தால் இப்படிப்பட்ட ஒரு துயர சம்பவம் நேர்ந்திருக்காது என்பதுதான் ஒரு வேதனையாக இருக்கிறது. அவர்கள் திட்டமிட்டு ஒரு குறுகிய இடத்திலே அனுமதி கொடுத்துவிட்டு அந்த இடத்தில் இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான சூழலை உருவாக்கிவிட்டு இன்றைக்கு மனித உயிரிழப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் என்கிற வேதனை இந்த கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையிலே ஒவ்வொரு குடும்பத்தைச் சேர்ந்த பெண்கள், தாய்கள், அதே போன்ற அந்த குடும்பத்தைச் சேர்ந்த உறவினர்கள், பிள்ளைகள் கண்ணீரோடு ஓலமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் என்ன நடந்தது என்கிற முழுமையான விவரத்தை கூட இந்த அரசு வெளியிடுவதற்கு நாதி இல்லாமல் இருக்கிறது என்பதுதான் துயரத்தினுடைய உச்சமாக இருக்கிறது என்பது சோகத்தினுடைய கதையாக இன்றைக்கு கரூர் மாவட்டத்தினுடைய கதை மாறி இருக்கிறது. நியூஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஈஸ்வரமூர்த்தியுடன் ஜெயக்குமார்.